பொதுமக்களுடைய நகர கழகத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று பட்டிக்கு வந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1000 ரூபாய் தருகிறேன் என்று சொன்னார்கள். இதுவரை எந்த குடும்பத்துக்கும் 1000 ரூபாய் வழங்கவில்லை. இப்படி பொய்யான ஆட்சி அப்படின்ற திமுக ஆட்சி மாற்றம் வரும். வெகு விரைவில் இந்த திமுக ஆட்சியை வெகு விரைவில் விரட்ட வேண்டும் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காத்து வருகின்ற முன்னாள் முதலமைச்சர் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமியினுடைய நல்ல ஆசிரியரிடம் ஒன்றிய கழக செயலாளர் தம்பி மோகன் அவர்களே, அண்ணான்னு ஒரு மனிதர் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழக மக்கள் தமிழுக்காக தமிழனுக்காக வாழ்ந்த தலைவர்கள். ரொம்ப எளியவர், ஆடம்பரம் இல்லாதவர், TNMA படித்த ஒரே மாமனிதர் அண்ணா என்பதை தமிழுக்கு எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஆற்றல் இருந்ததோ அதே மாதிரி இங்கிலீஷும் அவரை மாதிரி யாரும் பேச முடியாது. இங்கிலீஷ்காரன் கூட அப்படி இங்கிலீஷ் பேச முடியாது. அந்த தலைவர் படம் போட்டு ஒரே கொடியை அதிமுக அண்ணா படம் போட்ட கொடி அதிமுக மட்டும்தான் தவிர இந்தியாவில் எந்த கட்சியிலும் கிடையாது. நடிகர் ஒரு கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்ச ஒரே இந்தியாவில் ஒரே மனிதன் மாமனிதன் பொதுச்செயலர் எம்ஜிஆர் என்பதை அவங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டேன். எம்ஜிஆர் உடல்நல சரியில்லை, நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தேன். அந்த மருத்துவ செலவு யார் செஞ்சா அப்படின்னு நேற்று கேட்டீங்க. அது அரசாங்கமும் செய்யலை, என் திராவிட முன்னேற்ற கழகம் என் கட்சியும் செய்யலை. என் தம்பி ராமச்சந்திரன் பின்னால் வந்துட்டார், எம்ஜி ராமச்சந்திரன் மாமனிதன் எனக்கு செலவு பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தலைவரை நேசித்த தலைவர்னா எந்த முதலமைச்சரும் செய்யலை. தாலிக்கு தங்கம் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. பீகார் லல்லு பிரசாத் மகன் அவருக்கு கூட தாலிக்கு தங்கம் கொடுக்கலாம், முதலமைச்சர் இருந்தாலும் கொடுக்கலாம்னு பார்த்தாரு. ஒரு முட்டை அவரால் கொடுக்க முடியல. எந்த முதலமைச்சர் இப்படி ஆட்சி முடியலாம் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். திமுக காரங்க நாளைக்கு கூட்டம் போட்டு சொல்லுங்க. அவங்க வேட்டி நல்ல வட்டி விட கிடையாது, அந்த அளவுக்கு மோசமாக இருந்தான் திமுக காரன். நீ பார்த்தனே எங்களோட நாங்கள் 3 வருஷம் தான் ஆச்சு, பல இருக்கான். அடிக்கிற கொள்ளையை பார்த்தீங்கன்னா அதேங்க அப்பா சட்ட ஒழுங்க பாதுகாத்த தலைவி, ஒப்பற்ற தலைவி, தங்க தலைவி மாண்புமிகு அம்மா என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டேன். நீங்கள் பாருங்கள், தேனி பத்திரிகையை பார்த்தீங்கன்னா போல்டியாக இருந்த வீட்டு தான் 2வது ஆள் பிடிச்சாங்க, அவனை என்கவுண்ட் பண்ணிட்டாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதில் ஏதோ ரகசியம் இருக்குது. திமுக சேர்ந்தவர் யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது. உடன்குழுக்கள் அனைவருக்கும் மனதார நன்றியை தெரிவித்து விரைவில் நன்றி, வணக்கம்.